இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து பல்லவர் வந்து ரெடி பண்ணாங்க. அப்புறமா சோழர்கள் வந்து ரெடி பண்ணாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அதோட அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டினாங்க. கரெக்டுங்களா? ஸோ வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நம்ம கோயிலை. இது வந்து பொன்னியின் செல்வன் கதை வரலாறு தான், தக்கோல கதை. இது தஞ்சை கோயிலோட ரொம்ப பழசு. ஆனால் இது யாருக்குமே தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. சுவாமி இப்போ தட்சிணாயன காலம் பிறந்திருக்கு, வெண்மையாக மாறி இருக்காரு. உத்தராயணம் செந்நிறமாக இருப்பார். நீங்கள் நம்ப மாட்டீங்க மக்களே, நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டேன். சவுண்ட் ரெக்கார்ட் போட்டேன், விஷுவல் ரெக்கார்ட் போட்டேன். சவுண்டு பாட்டில் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேணா ஆடியோ ப்ளே பண்ணுறது பாருங்கள். ஈஸ்வர சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி. இப்போ வெண்மையாக இருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண மக்களே. ஆடியோ கரெக்டாக இருக்கா செக் பண்ணேன், வீடியோ கரெக்டாக இருக்கா செக் பண்ணேன், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் மக்களே போனேன். ஆனால் கரெக்டாக விஷுவல் மட்டும் ஸ்டாப் ஆச்சு மக்களே. வீராதி வீரேஸ்வரர் போறாரு பாருங்க. நிஜமாவே உன் பேர் நேரு தானா? வெறும் நேருடா, சவர்களால் நேருடா. ஜவஹர்லால் நேரா? அதே தான் திட்டு போறாரு பாரு. மொத்தத்தை உட்காரம்ல. பைபாஸ்லேருந்து கட் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் மக்களே. காரில் போகிற பசங்க நம்மளை வாங்குறானுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். வீக்லி நம்ம ஒரு அட்வென்ச்சரை பார்க்குறோம். எப்பவுமே நம்ம சேனலை வந்து ஃபன்னாக போடுவோம், என்டர்டைன்மெண்ட்டாக போடுவோம், கொஞ்சம் கோளாராக போடுவோம். கோளாறுன்ற வேர்டு தேவையா? அந்த மாதிரி கண்டென்ட் தான் போடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போட போகிறோம். தம்ப்நெயிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த கண்டென்ட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது. இருந்தாலும் சொல்லிடுறேன், நம்ம வந்து கொஞ்சம் வரலாறு பக்கம் போக போகிறோம். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேட்குறியா? நான் எதுக்கு வரலாறு பக்கம் போகிறேன்னா, நீங்கள் போகாமல் விட்டதால் தான் நான் அந்த பக்கம் போகிறேன். பழமையான விஷயம் சொன்னாலே அது நம்ம கோவில் தான் ஞாபகம் வரும். மிச்சம் எல்லாத்துலேயும் மக்கள் கை வச்சுருப்பாங்க, ஆனால் கோவிலில் கை வைக்க மட்டும் பயப்படுவாங்க. ஆனால் சில பேர் உண்டியெல்லாம் கை வைக்கிறாங்க, அது மேட்ரு இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கோவிலோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னும் 38 கிலோமீட்டர் மக்களே. இப்போ நம்ம போகிற கோயில் வந்து ரொம்ப பழமையான கோவில். நம்ம சோழர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோயிலை கட்டிட்டாங்க. எப்போ 2 நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த கோயிலை கட்டிட்டாங்க மக்களே. ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நான் கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணேன். வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன். ஆனால் உள்ளே போய் கேப்சர் பண்ணும்போது வீடியோ மட்டும் கேப்சர் ஆகல மக்களே. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சாமியை ஃபோட்டோ எடுப்பேன் கேப்சர் ஆகாது, இல்லை வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மக்களே. ஆனால் அது எனக்கு நடக்கும் போது தான் மக்களே தெரியுது. நம்ம வாழ்க்கையில் தான் எந்த மாற்றமும் வரல, ஆனால் ஊரில் நிறைய மாற்றம் தான் மக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இது சிங்கிள் ரோடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பைபாஸு ஒரு ரோடு அருமையாக இருக்குது. காரில் போகிற பசங்க நம்மளை வாங்குறானுங்க. அவங்க வேகத்துக்கு போகலாம், வேகத்துக்கு போகிறது பிரச்சனை இல்லை, என் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அதான் பிரச்சனை. இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. இது ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, இது அதுவாக நடந்த ஒரு தற்செயலான ஒரு நல்ல விஷயம் மக்களே. பைபாஸ்லேயே போனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வீட்டில் விஜய் டிவியில் ராஜாராணி அடிக்கடி போடுவாங்களே, அதை பார்த்து சலிச்சு போச்சுல, அந்த மாதிரி பைபாஸை பார்த்து சலிச்சு போச்சு. எப்பவுமே கஷ்டப்பட்டு போனால் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் மக்களே. பைபாஸில் பறக்கிறத விட கரடு முரடான பாதையிலேயே கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். ஒரே சரி, எப்படி பக்கம் போனால் பைபாஸில் போய் கனெக்ட் ஆகுது. பைபாஸில் போனாலே போர் அடிக்கும் மக்களே. கோயில் உள்ள ஒரு பெரிய அதிசயமாக, அது அற்புதமானு தெரியல, அது நடந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், தெரியாத ரூட்டில் தான் மக்களே போகணும். தெரிஞ்ச ஊரில் போகிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது, தெரியாத ஊரில் போகிறது தான் இன்ட்ரெஸ்ட்டே. போங்க அங்கிள் போங்க. அந்த 7 மண்டபம் தொடர்ந்து. அப்போ திருவள்ளூர் வந்துட்டோமா மக்களே? இங்கெல்லாம் கேட்ரிங் வந்திருக்கேன் மக்களே, இங்கெல்லாம் வந்து கேட்ரிங் வந்திருக்கேன். சில டைம் நான் போகிற கேட்டரிங்கில் சோறு நல்லா இருக்காது, மற்ற மண்டபத்தில் போய் சாப்பிடுவோம் நாங்கள். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. தொடர்ந்து மண்டபமாக இருக்கும் நிறைய எங்கள் சைடு. அதெல்லாம் ஒரு காலம்.
தாத்தா உட்காருங்களா. எங்கே போகணும்? லெஃப்டா? உட்காருங்க. போல சாரி தாத்தா, பார்த்து உட்காருங்க. ம். இன்னும் போகணுமா? பைபாஸ்லேருந்து கட் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் மக்களே. ஹாப்பியாக இருக்குது. வா ஹோ, எவ்வளோ மாற்றம் மக்களே. இது நம்ம திருவள்ளூரா? இது சூப்பராக இருக்கு. நான் சொல்ல மக்களே, நம்ம பைபாஸில் வந்திருந்தால் அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. நம்ம பைபாஸை கட் பண்ணதால் அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. இதுதான் விதின்றது. எங்கேயோ இருக்கிற ஓல்டு மேனுக்கு, எங்கேயோ இருக்கிற நான் வந்து பைபாஸை கட் பண்ணணும், கட் பண்ணதால் அந்த தாத்தாவை பிக்கப் பண்ணணும், பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கு. பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு மேஜிக் தான். ஓகே மக்களே, இன்னும் 26 கிலோமீட்டர் மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருத்தணி வரும் மக்களே. ஓகே மக்களே, வில்லேஜில் என்ட்ரு ஆகிட்டோம். எஸ், அடிச்சிட்டாங்கடா. மக்களே, அடிக்கிறதுல பல விதம். ஒன்று கல்லை விட்டு அடிக்கிறது, ஒன்று காற்றுல மண்ணு விட்டு அடிக்கிறது. இவங்க 2வது விதம் மக்களே, காற்றுல மண்ணு விட்டு அடிக்கிறது. இன்னும் 22 கிலோமீட்டர் மக்களே. மக்களே, இது கடம்பத்தூர் மக்களே. ஆஹா, போட்டுட்டான்டா போகிய. வீராதி வீரேஸ்வரர் போகிறாரு பாருங்க. அப்போ நம்ம நிற்கிறோங்க, நம்மளாம் முட்டாளா? ஆப்போசிட் இருக்கிற எப்படி வருவாங்க? நிஜமாவே உன் பேர் நேரு தானா? வெறும் நேரு இல்லடா, சவர்களால் நேருடா. யாரில் நேரா? அதே தான் திட்டு போகிறாரு பாரு. இந்த மாதிரி அவசரம் கொடுக்குறதுனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. மாட்டிச்சா அப்போ வேறு வழியில் நம்ம தான் பண்ணப்போ. ஓ, இது மார்க்கெட்டா? வந்துட்டோம் மக்களே. எஸ், இங்கே முருகர் கோயில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இங்கே தான். முருகா, நீ தான் முருகா நல்ல வழியை காட்டணும். தொண்டை மண்டல 32 சிவஸ்தலங்களில் தமிழ்நாட்டில் தீண்டாத்திருமேனியில் தக்கோலம் 12வது ஸ்தலம். இந்த ஊருக்கு பழைய பேர் வந்து திருஊரல், தக்கோலம். திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்ல மீறி போயிட்டா ஏற்றுக்க மாட்டேன்பா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோச்சனம்னு கேட்பா. சுவாமி சுயம்பு மூர்த்தியாக மணலிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்கிறா.
தக்கோலன்றது ஒரு மூலிகை திரவியம். இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகைலாம் சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணும்போது சுவாமி பிரவாகம் பண்ணுறா. இருக்கிறையும் வெள்ளமாக புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ணுற பூஜையை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் வந்து கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்லாம் இங்கே சதா நந்தி வழியாக ஜலம் வந்தது. திரு ஊரல். தட்சன் வந்து அழறா. தட்சானுடைய அப்பா, என் மக பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை ஏற்றுக்கன்றா. சுவாமி கோபத்தில் எங்கள் அகோர வீரபத்ரா தோன்றி அந்த தக்கனை சம்மாரம் பண்ணுறா. எனக்கு உயிர் வச்ச கொடுன்னு மண்டி இட்டு மன்னிப்பு கேட்குறா. தக்கன் பக்கத்தில் ஆட்டுக்கடா தலையை பொறுத்து சமகன் சொல்கிறா. சஞ்சமே பிரயட்சமே, இந்த உலகமெல்லாம் க்ஷமமாக இருக்கணும்னா இங்கே எல்லாரையும் உட்கார வச்சு பூஜை செய்யணும். அப்போ தான் அவனை ஏற்றுப்பண்றா. பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை இங்கே எல்லாருமே உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் வந்து ஓலமிட்டு அழுது சாப நிவர்த்தி பெற்றான். அதான் தக் ஓலம். எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா. பித்ருதோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திராபாக்கியம், வியாபாரம், வழக்கு வியாஜியத்துக்கெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது அந்த கோயிலுடைய சிறப்பு. சுவாமி இப்போ தட்சிணாயன காலம் பிறந்திருக்கு. வெண்மையாக மாறி இருக்காரு. உத்தராயணம் செந்நிறமாக இருப்பார். இந்த குரு பகவான் இங்கே உட்கடி ஆசனத்தில் அமர்ந்திருக்காரு. எல்லா கோவிலையும் கால் மேலே போட்டிருப்பா. இங்கே காலை மடிச்சிருக்கா. கீழே முனிவரெல்லாம் சாப மோச்சனம் பெற்று மான் நாகம். ஒரு காதல குண்டலம், ஒரு காதல குண்டலம் இல்லை. தலையை சாட்சி செவியாலே நம் குறைகளை கேட்கிறாரு. அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை மேலே ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குருவுக்கு பரிகாரம் பண்ணுறது இங்கே விசேஷம். 14 தீபம் ஏற்றணும். மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, எலுமிச்சை மாலை, இது மாதிரிலாம் சாத்தலாம். சுவாமிகிட்ட சாத்தி அந்த லெமன் ரைஸ் அதெல்லாம் அன்னதானம் பண்ணுறது விசேஷம். நீங்கள் நம்ப மாட்டீங்க மக்களே, நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டேன். சவுண்ட் ரெக்கார்ட் போட்டேன், விஷுவல் ரெக்கார்ட் போட்டேன். சவுண்டு பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேணா ஆடியோ ப்ளே பண்ணுறது பாருங்க. ஈஸ்வர சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி. இப்போ வெண்மையாக இருக்கார் பாருங்க. இது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சாமி செந்நிறமாக இருந்தார். இவர் தான். எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா. பித்ருதோஷ ஸ்தலம். அழியில யாருக்கும் தயவுசெய்து தானம் கிடையாது இந்த கோயிலில். அது ரொம்ப முக்கியம். அங்கே குருக்கு வந்துருங்கம்மா. அப்படியே குரு வாங்க. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண மக்களே. ஆடியோ கரெக்டாக இருக்கா செக் பண்ணேன், வீடியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் மக்களே போனேன். ஆனால் கரெக்டாக விஷுவல் மட்டும் ஸ்டாப் ஆச்சு மக்களே. அது எப்படி, அது என்ன ஒரு அதிசயமா, அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் ப்ராப்பராக ஆன் பண்ணேன். எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டு தான் நான் உள்ளே போனேன். ஆனால் அது எப்படி கேப்சர் ஆகாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல மக்களே. மக்கள் வந்து இங்கே வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து போகிறவன் எல்லாருக்குமே நல்ல செய்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகச்சிருந்து வந்தாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆகி போயிருக்கோம், குழந்தையோட நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து போயிருக்காங்க, வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பொன்னியின் செல்வன் கதை வரலாறு தான் தக்கோல கதை. அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். இது தஞ்சை கோயில் தான் ரொம்ப பழசு. ஆனால் இது யாருக்குமே தெரியுமா தெரியாதான் தெரியலையே. இங்கே தான் இருக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா காணவே எனக்கு வருது. இந்த தமிழ் கல்வெட்டுகளை பார்க்க சொல்ல அவ்வளோ ஃபீலாக இருக்குது மக்களே. என்ன சொல்கிறதுன்னா,
அந்த வார்த்தைகளாக பார்த்து தொட்டு பார்க்க சொல்ல சரியான ஒரு ஃபீல் மகளே, செம வைப்பு. உண்மையிலேயே நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா, தஞ்சை பெரிய கோயிலை விட ரொம்ப பழைய கோயிலின்னு உள்ளே நினைக்கும் போது அதை நினச்சிக்கிட்டே அந்த கல்லுலாம் தொட்டு பார்க்க சொல்ல எப்படி திரும்ப இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தது மக்களே. நீங்கள் அதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். தெரிய மாட்டேங்குது சுத்தமாக. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு நம்மளோட தமிழ் அந்த இது எல்லாமே இதில் இருக்குது, தமிழ் வார்த்தைகள் இருக்குது, நமக்கு அது எப்படி படிக்கணும்னு தெரியலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு எதுக்கு கும்பாபிஷேகம் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. இந்த வீடியோ பார்க்குற அந்த ஊரில் இருக்க பீப்புள் என்ன பார்த்தீங்கன்னா அது ஏன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற பீப்புள் தெரிஞ்சுப்பாங்க மக்களே. ஏன் நான் அவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா, கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த கோயிலை வந்து சில விஷயத்தை ரெடி பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுவாங்க. அந்த செவுர்லாம் பாதி இடிஞ்சு போச்சு, அந்த கோயில் சீலிங்குள்ளேருந்து தண்ணிலாம் உள்ளே வர அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது மக்களே. இது அறநிலையத்துறை சப்போஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு புரிஞ்ச விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, இந்த கோயிலில் சிறப்பான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா லைவாக வந்தால் தான் முடியும். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு மோட்டோ விலாகில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ரைட் வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஐப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை கொடுத்துருங்க.